அன்பு தோழிகளுக்கு வணக்கம். இது உங்கள் சிறகை விரி. நாம் இன்னைக்கு இந்த மாதிரி மீதமான துண்டு ஒயர்களை பயன்படுத்தி ஒரு ஃப்ளவர் வேஸ்டில் வைக்கிற மாதிரியான ஒரு பூங்கொத்து செஞ்சுருக்கோம். இது வந்து வேஸ்ட் ஒயரில் தான் பண்ணியிருக்கோம். ஒவ்வொரு பூவும் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு 20 அடி ஒயர் தான் தேவைப்பட்டிருக்கு. இந்த மாதிரி நான் கலர் கலராக பின்னியிருக்கேன். இதை வந்து நான் இதற்கு முன்னாடியே ஃப்ளவர் வேஸ் அண்ட் ஃப்ளவர் பாட் வீடியோ போட்டிருக்கேன். இது கோன் ஃப்ளவர் வேஸ், இதுவும் போடுறேன், நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிங்க. இப்போ இந்த அழகிய பூக்கள் செய்கிறது எப்படி அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. தேவைப்படும் பொருட்கள் பார்க்கலாம். இந்த மாதிரி பூக்கு என்ன கலர் தேவையோ அந்த கலரில் நீங்கள் ஒரு 5 ஒயர் வெட்டிக்கிங்க. ஒவ்வொரு ஒயரும் 1 அடி 20 சென்டிமீட்டர் இருக்கிற மாதிரி ஒரு 5 ஒயர் வெட்டிக்கிங்க. இது வந்து நான் பூ பின்னுறதுக்காக எடுத்துருக்கிற கலரு. இது இலை வந்து பச்சை கலராக தான் இருக்கும் அப்படிங்கிறனால நான் எல்லா பூக்குமே பச்சை கலர் தான் எடுத்திருக்கேன். இது வந்து 2 அடி வெட்டிக்கிங்க. 2 அடியில் 5 ஒயர். ரன்னிங் ஒயர் நம்மளுக்கு தேவை பூக்காக. அதுக்கு ஒரு 3 முதல் 4 அடி வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு துண்டு ஒயர் எடுத்துங்க. இவ்வளவுதான் நம்மளுக்கு தேவையான பொருட்கள். எப்படி ஆரம்பிக்கலாம்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நாம எப்பவும் போடுற பேசிக் ஸ்கொயர் நட் மாதிரி தான். இப்போ பாருங்க, இந்த முதல் 2 ஒயர் எடுத்து மடிச்சுக்குங்க. மடிச்சு சமமாக பிடிச்சிட்டு எப்பவும் பின்னுற மாதிரி ஸ்கொயர் நாட் ஒன்று பின்ன போகிறோம். பாக்ஸ் நாட், ஸ்கொயர் நாட். இங்கே பாருங்க, இந்த மாதிரி ஒன்று மேலே ஒன்று வச்சுக்கோங்க. இது ஒரு ஒயரு, இது ஒரு ஒயர் வச்சுட்டு இந்த இது மேலே இதை வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த லூப்புக்குள்ள விடுங்க. இப்போ நம்மளுக்கு ஒரு பாக்ஸ் நாட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது ஒயரை வந்து மேலங்கிலும் சமமாக இருக்கான்னு பாருங்க. சமமாக இருக்கு. அப்படி சமமாக இல்லைன்னா நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். பின்றதே நம்ம சின்னது தான், அப்போ சமமாக வச்சுக்கணும். இப்போ இதில் 1 2 3 4 ஒயர் இருக்கு. இதில் இந்த பக்கம் ரைட் ஹேண்ட் சைடு போகிற ஒயரை இப்படி மடக்கிக்குங்க. மடக்கி அடுத்த ஒரு ஒயரை, துண்டு ஒயரை மடிச்சுக்குங்க. அதையே சமமாக தான் மடிக்கணும். மடித்து இன்னொரு பாக்ஸ் நாட் போடுங்க. போட்டுட்டு இந்த ஒயரையும் அப் அண்ட் டவுன் சமமாக இருக்கான்னு பார்த்துக்குங்க. இருக்கு. இப்போ நம்ம ரெண்டாவதாக ஜாயின் பண்ணது இந்த பட்டனு. இதில் 1 2 3 ஒயர் போகுது வெளியில். இதில் மேலே போகிற ஒயரையும் விட்டுடணும், சைடில் போகிற ஒயரையும் விட்டுடணும். கீழே போகிற ஒயரை இப்படி திருப்பி வச்சு இதை மடிச்சுக்குங்க. மடிச்சுக்கிட்டு இன்னொரு துண்டு ஒயரை மடிங்க. மடித்து இது மேலேயே வச்சு பின்ன போகிறேன். இப்போ நம்ம மொத்தமாக 4 ஒயர் ஜாயின் பண்ணியிருக்கோம். இதையும் அப் அண்ட் டவுன்ஸ் பார்த்துக்குங்க. சமமாக இருக்கு. இப்போ 4 ஒயர் ஜாயின் பண்ணியிருக்க 3 பின்னல் கிடைச்சிருக்கு. இதில் 1 2 3 ஒயர் இருக்கு. இதுலேயும் கீழே போகிற ஒயர் எடுத்து மீதமாக இருக்கிற கடைசி ஒயர் எடுத்து ஜாயின் பண்ணுங்க. இப்போ நம்மளுக்கு வந்து ஒரு வட்ட வடிவமாக தான் அப்படி சுற்றிட்டு வர மாதிரி தான் கிடைச்சிருக்கும். இப்போ 4 பின்னல் ஆயிடுச்சு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அப்படி விரிச்சு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு கிராஸ் கிடைக்குது. இந்த கிராஸை 2ஐயும் பிடிச்சி பின்னிருங்க. நம்ம 8 5 ஒயரையும் ஜாயின் பண்ணிட்டோம். இந்த கிராஸை பின்னும்போது நம்மளுக்கு 5வது நாட் ரெடி ஆயிடுச்சு. ஏற்கனவே பூஜை கூட போட தெரிஞ்சவங்களுக்கு இது தெரிஞ்சிருக்கும். பென் ஸ்டாண்ட் கூட இதே மாடல் நான் போட்டு காட்டியிருக்கேன். இப்போ இந்த மாதிரி நம்மளுக்கு 5 பின்னல் ரெடி ஆயிருக்கு. 5 நாட் ரெடி ஆயிருக்கு. இப்போ ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஜோடியாக 2 2 ஒயர் போகும். இங்கே ஒரு ஜோடி, இங்கே ஒரு ஜோடி, இங்கே ஒரு ஜோடி, இங்கே அப்படி 5 ஜோடி போயிருக்கு. இந்த ஜோடி ஜோடியாக போகிற ஒயரை எடுத்து ஒவ்வொரு நாட் பின்னுங்க. ஒரு நாட் பின்னிட்டோம். அதே மாதிரி மிச்சம் 4 நாட்டையும் பின்னிட்டு பார்க்கலாம். இப்போ நாம் 5 ஒயரை ஜாயின் பண்ணி 5 பேசிக் நாட் போட்டிருந்தோம். அதை சுற்றி பார்த்தீங்கன்னா 5 நாட் நம்ம போட்டுட்டோம். இப்போ இதுக்கு மேலே நம்ம ரன்னிங் ஒயர் வச்சு பின்ன போகிறோம். நம்மளுக்கு ஒரு 3 முதல் 4 அடி ஒயர் இருந்தாவே போதும். இப்போது இவ்வளோ ஒயரை வந்து நீங்கள் சொருகிறதுக்கு விட்டுட்டு எப்பவும் போடுற மாதிரி தான் ஏணிப்படி முடிச்சு போட்டு தான் கட்டாயமாக கொண்டு போகணும். அப்போ இவ்வளோ ஒயர் விட்டுருங்க. விட்டுட்டு இந்த ஒயரை மடித்து ரன்னிங் ஒயர் எங்கே வேணால் நீங்கள் ஜாயின் பண்ணலாம். ஜாயின் பண்ணி அப்படியே சுற்றி இருக்கக்கூடிய 10 ஒயர் இருக்கும். 10 நாட்டு தான் வரப்போகுது. அந்த 10 நாட்டை பின்னி எடுத்துகிட்டு வாங்க ஒரு ரவுண்டு. இப்போ இதை பின்னிட்டோம். அடுத்து பக்கத்தில் இருக்கிற நாட்டினுடைய இது ஒயர் இப்படி இந்த மாதிரி சுற்றி 10 நாட்டையும் போட்டுட்டு பார்க்கலாம். ஏணிப்படி முடிச்சு போடுறது எப்படின்னு காட்டுறேன். இந்த மாதிரி நம்மளுக்கு அருங்கோண வடிவத்தில் ஓட்டை கிடைக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேயும் 5 பட்டன் இருக்கும், இதுலேயும் 5 இருக்கும். இந்த மாதிரி சுற்றியுமே நம்மளுக்கு 5 5 1 2 3 4 5 இந்த மாதிரி ஐங்கோண வடிவத்தில் நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ நம்ம ரன்னிங் ஒயர் இந்த இடத்துல ஆரம்பிச்சிருந்தோம். ஆரம்பித்து ஒரு லைன் ஃபுல்லாக சுற்றி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒவ்வொரு இடத்துலையும் உங்களுக்கு 5 நாட் ஜாயிண்ட் ஆகிற மாதிரி தான் கிடைச்சிருக்கும்.
ஐங்கோணத்தில் நமக்கு இந்த வட்டம் கிடைக்கும். இந்த ஓட்டை வந்து நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். இதில் தான் நம்ம எல்லாம் ஜாயின் பண்ண போகிறோம். இந்த மாதிரி ஷேப் வந்திருக்கும். இப்போ கிண்ண மாதிரி இருக்கும். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் லைனுடைய மேலே போகிற ஒயரை கீழே தள்ளி விட்டு ஏணிப்படி முடிச்சு போட போகிறோம். ஏணிப்படி முடிச்சு போடுறதுல தான் இது வந்து இதோட பூனுடைய அழகே வரும். இப்போ இந்த மாதிரி மேலே ஒரு லூப் எடுத்து விட்டுங்க. எடுத்து விட்டுட்டு இந்த ரன்னிங் ஒயரை வந்த திசையிலேயே இப்படி திருப்பி மடித்து பிடிச்சிட்டு இந்த லூப்புக்குள்ளே விடுங்க. விட்டு இப்போ நம்ம எடுத்து விட்ருக்கோம் பாருங்கள், மேலே போகிற ஒயரு, அந்த ஒயரை இதுலேயே சொருகி இப்போ டைட் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு ஏணிப்படி முடிச்சு ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், இந்த இது வந்து படிஞ்சு வந்த மாதிரி இருக்குது. இப்போது பின்னாடி போகிற ரன்னிங் ஒயரை மறுபடியும் முன்னாடி கொண்டு வந்து அதே ரன்னிங் ஒயரில் நம்ம அடுத்த நாட்டு போட போகிறோம். நம்ம இதில் தான் சொருவி இருக்கோம். இந்த நாட்டை விட்டு அடுத்த நாட்டில் நம்ம போட போகிறோம். இப்போ இது ரன்னிங் ஒயர் நம்ம வெளியில் எடுத்துட்டோம். முதவே ஆல்ரெடி வெட்டி விட்டுருந்த சின்ன ஒயர் இருக்குது பாருங்கள், அதை இப்பயே உள்ளே சொருகிருங்க. ஏன்னா பின்னாடி பின்னதுக்கப்புறம் நம்மளால் சொருக முடியாது. இதை ஒரு 3-4 பின்னலில் சொருகி விட்டுருங்க இந்த துண்டு ஒயரை. ஏன்னா நம்ம திருப்பி சொருக போகிறதில்ல, பூவே சின்னதாக தான் வரப்போகுது. இப்படி சொருகி உள்பக்கம் விட்டுருங்க. விட்டுட்டு அந்த ஒயர் இருந்துட்டு போது, ஒன்றும் பண்ணாது. இப்போ நம்ம ரன்னிங் ஒயர் எடுத்து அடுத்த லைனில் நாட் போட போகிறோம். இதுதான் நம்ம முடிச்ச நாட்டு. இதுக்கு அடுத்த நாட்டில் தான் நாம் பின்ன போகிறோம். இந்த இடத்துல நம்ம முடிச்சிருக்கோம். அந்த நாட்டை விட்டுட்டு அடுத்த நாட்டில் பின்ன போகிறீங்க. இதே மாதிரி மொத்தமாக நம்மளுக்கு 3 லைன் தேவை. நம்ம ஒரு லைன் முடிச்சிட்டோம். இது இல்லாமல் இந்த 2 லைன் போடணும். 2 லைனையுமே நீங்கள் ஏணிப்படி முடிச்சு போட்டு தான் கொண்டு வரணும். 3 லைன் போட்டுட்டு பார்க்கலாம். இப்போ நம்ம ரன்னிங் ஒயர் வச்சு 1 2 3 லைன் போட்டு முடிச்சிட்டோம். இப்போ நம்ம இதில் சொருகணும்னா வெறும் கோப்பம் மாதிரி குமிழ் மாதிரி தான் இருக்கும். ஆனால் இந்த மாதிரி இலை மாதிரி வரத்துக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த மேல் நோக்கி போகிற ஒயரில் 10 ஒயர் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஐங்கோண ஓட்டை இருக்குது பாருங்கள், அந்த ஓட்டைக்கு மேலே 2 பின்னல் போயிருக்கும். இதே மாதிரி 2 போகும். இதில் ஏதாவது ஒரு இடத்துல ஆரம்பித்து இதில் பின்னாதீங்க. இந்த ஓட்டைக்கு நேர் மேலே இருக்கிற முடிச்சில் இதை வச்சு இப்படி பின்னுங்க. பக்கத்து ஒயரை வச்சு எப்பவும் போடுற மாதிரி கிராஸ் நாட் போடுற மாதிரி போடுங்க. ஒரே ஒரு லைன் தான். மொத்தமாக நம்ம 5 பின்னல் பின்ன போகிறோம், அவ்வளோதான். இந்த மாதிரி ஒரு பின்னல் போட்டுருங்க. அடுத்த 2 ஒயர் எடுத்துக்கங்க, அதில் ஒரு பின்னல் பின்னுங்க. ஒவ்வொரு நாட் போட்டிங்கன்னா போதும், கிராஸ் நாட். இந்த மாதிரி 5 நாட்டையும் போட்டுட்டு பார்க்கலாம். 2 பின்னிட்டோம், மிச்சம் 3ஐயும் பின்னிடுங்க. இப்போ நம்ம அந்த 4 நாட்டையும் உள்பக்கம் சொருகி விட்டுட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா நான் ஒயர் இருந்தால் தெரியாதுங்கனால வெட்டி காட்டியிருக்கேன். இப்போ இந்த பின்னலுடைய 2 பக்கம் 2 ஒயர் இருக்குது. இங்கே கீழே பார்த்தீங்கன்னா அதுக்கு நேராக 2 பின்னல் இருக்கும், 2 நாட் இருக்கும். இப்போ இந்த ஒயரை எடுத்து இந்த நாட்டில் ஆப்போசிட்டில் சொருகி விட்டுருங்க. சொருகி விட்டு விரலை விட்டு இழுத்துக்குங்க. இந்த மாதிரி டைட் பண்ணி இந்த ஒயரை எடுத்து இந்த பக்கம் இருக்குது பாருங்கள், இந்த பின்னல் இதில் சொருகி விடுங்க. சொருகி விட்டு வெளில கை விட்டு இழுத்து விட்ருங்க. இழுத்து விட்டு தேவையில்லாத ஒயரை நீங்கள் வெட்டி விட்டுடலாம். முடிஞ்சதுனா 2வது பின்னலில் கூட நீங்கள் சொருகிக்கிங்க. அவ்வளோதான். இது சொருகிட்டிங்கன்னா போதும். சொருகிட்டு வெட்டிடணும். நாட்டையும் உள்பக்கம் நம்ம விரல விட்டு சொருகி விட்டுட்டோம். இப்போ நம்மளுக்கு இந்த மாதிரி பூ கிடச்சிருக்கு. இப்போ இந்த பூவுக்கு அடி பேஸில் வைக்கிற இந்த மாதிரியான இலை பின்ன போகிறோம். இலை பின்னுறதுக்கு தான் நம்ம க்ரீன் கலர் ஒயர் 2 அடியில் 5 ஒயர் வெட்டி வச்சுருந்தோம். எப்படி பின்னலான்னு காட்டுறேன் நாங்கள். நம்ம பூ பின்ன ஆரம்பித்தோம் பாருங்கள், 5 ஒயர் வச்சு 5 நாட் போட்டோம்ல, அதே மாதிரி தான் இப்போவும் போட போகிறோம். மறுபடியும் ஒருக்கா பார்த்துக்குங்க. ஒயர் இருசமமாக மடிச்சுக்குங்க. மடித்து ஒரு நாட் மேலே ஒரு நாட் இப்படி வச்சு முதல் நாட் போட்டுக்கிறீங்க. பேசிக் ஸ்கொயர் நாட் போடுவது எப்படி அப்படின்னு தனியாக வீடியோ கொடுத்துருக்கேன். அந்த வீடியோ லிங்க்கில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி பார்த்துக்குங்க. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி ஒரு முதல் நாட் போட்டோம். இதுக்கும் அப் அண்ட் டவுன் சரி பண்ணணும். இந்த மாதிரி பண்ணிவிட்டு இந்த 4 ஒயரில் இந்த ஒயர் எடுத்துக்கங்க. ரைட் ஹேண்ட் சைட் போகிற ஒயரில் 2வது ஒயரை மடித்து இலை பின்னுறது ரொம்ப சுலபந்தான், ஒரே ஸ்டெப்பு தான். இப்படி வச்சுக்கோங்க. இப்போ 2வது நாட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதையும் அப் அண்ட் டவுன்ஸ் பார்த்துக்கணும். பாருங்கள், கொஞ்சம் மாற்றமாக இருக்குது. இழுத்து விட்டு சமப்படுத்திக்கங்க. இப்போது 1 2 3 ஒயர் போகுது. மேலே போகிற ஒயர் எடுக்கக்கூடாது, சைடில் போகிற ஒயர் எடுக்கக்கூடாது. கீழே போகிற ஒயரை எடுத்து இப்படி திருப்பி வச்சு
அதில் இன்னொரு ஒயரை ஜாயின் பண்ணுங்கள். ஜாயின் பண்ணி இங்கே ஒரு நாட் போட்டுக்கணும். இப்போ இந்த நாட்லேயும் பார்த்தீங்கன்னா 1 2 3 ஒயர் போகுது. மேலே போகிறது சைடில் போகிறதையும் விட்டு கீழே போகிற ஒயர் திருப்பி இதில் ஒரு நாட் போட்டுக்குங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த 5 ஒயரையும் ஜாயின் பண்ணிட்டோம். நம்மளுக்கு 4 நாட் கிடச்சிருக்கு. இப்போ இந்த கடைசி ஒயர் கீழே போகிற ஒயரை கொஞ்சம் இப்படி விரித்து பிடிச்சிங்கன்னா இங்கே ஒரு ஒயரும் இங்கே ஒரு ஒயரும் கிராஸ் ஆகிடும். அந்த கிராஸ் ஆகிற ஒயரை பின்ன வேண்டியது தான். இப்போ நம்மளுக்கு பூ பின்னும்போது கிடைச்ச மாதிரியே 5 நாட் கிடைச்சிருக்கும். இது வந்து ஐங்கோண வடிவத்தில் இருக்கும். இப்போ இந்த சைடில் ஜோடி ஜோடியாக போகிற ஒயரை பின்னுங்க. இந்த ரெண்டையும் எடுத்து ஒரு நாட் பின்னிக்குங்க. ஒயர் இவ்வளோ இருக்குதே அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க. இது வந்து நம்மளுக்கு கீழே ஒயரை வந்து கைப்பிடி வச்சு பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இதில் ஒரு நாட் போட்டோம். அதே மாதிரி இந்த பக்கம் திருப்பி ஒரு நாட் போட்டுக்குங்க. இந்த மாதிரி 5 நாட்டையும் போட்டு முடிச்சிருங்க. இப்போ நாம் போட்ட 5 நாட்டை சுற்றியும் ஒரு 5 நாட் போட்டோம். இந்த 5 நாட்டு பார்த்தீங்கன்னா இந்த மேலே போகும்போது இந்த இடத்துல ஒரு கிராஸ் ஆகும். இந்த இடத்துலையும் கிராஸு, இந்த இடத்துலையும் கிராஸ், இந்த மாதிரி 5 கிராஸ் ஆகும். இந்த கிராஸ் ஆகிற இடத்துலலாம் ஒவ்வொரு நாட் போடுங்க. இந்த பின்னல்லேருந்து ஒரு ஒயரும் இந்த பின்னல்லேருந்து ஒரு ஒயரும் கிராஸ் ஆகுது. அந்த இடத்துல ஒரு நாட் போடுங்க. இந்த மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும். இந்த இடத்துல ஒரு கிராஸ் கிடைக்குது பாருங்கள். இந்த இடத்துல ஒரு நாட் போடுங்க. இந்த 5 நாட்டையும் போட்டுட்டு பார்க்கலாம். இப்போ இந்த 5 நாட் நம்ம போட்டிருந்தோம். அதுக்கு மேலே ஒரு வருஷம் நாட் போட்டிருந்தோம். அதுக்கு மேலே ஒரு வருஷம், மொத்தமாக நம்ம 3 வருஷம் நாட் போட்டிருக்கோம். இப்போ இந்த இதை அப்படியே உள்பக்கம் திருப்பிக்கிங்க. இந்த மாதிரி அமைப்பு கொண்டு வந்துருங்க. புரியுதுங்களா? இது உள்பக்கம், இது மேலே நம்ம பின்னிருந்த பக்கம் இப்படி திருப்பிக்கிங்க. திருப்பிட்டு இப்போ இதில் மேலே போகிற 2 ஒவ்வொரு இதுலேயும் பாருங்கள், ஒவ்வொரு நாட்டிலேருந்து 2 ஒயர் போகும். இந்த 2 ஒயரை அப்படி திருப்பிக்கிங்க. திருப்பிட்டு இந்த ஒயரை இங்கே இருக்குது பாருங்கள், இந்த கீழ் ஒயரில் அதில் சொருவிடுங்க. புரியுதுங்களா? இப்போ இதை வந்து இந்த பக்கத்து நாட்டில் சொருவிடுங்க. ஒரு நாட்டில் மட்டும் சொருகுனா போதும். நீங்கள் 2ஆவது தடவை சொருகக்கூடாது. இந்த மாதிரி சொருகிடுங்க. மறுபடியும் காட்டுறேன் பாருங்கள். இப்போ இந்த நாட்டிலிருந்து 2 ஒயர் போகுது. 2 ஒயரை இந்த பக்கத்துக்கு போகிற ஒயரை ஆப்போசிட் பின்னலில் அப்படியே இதில் எடுத்து இதில் சொருகிடுங்க. சொருகிட்டு இழுத்துருங்க. இப்போ இந்த பக்கம் போகிற ஒயரை இந்த நாட்டு இருக்கு பாருங்கள், இதில் சொருகுங்க. அப்படி சொருகும் போது நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாட்டிலையும் 2 ஒயர் வெளியில் வரும். இப்போ இங்கே 2 ஒயர் கிடைச்சிருக்கு. இப்போ இந்த ஒயர் இதில் சொருகும் போது 2 ஒயர் கிடைக்கும். இந்த மாதிரி 5 நாட்டில் இருக்கிற ஒயரையும் சொருகிருங்க. சொருகிட்டு பார்க்கலாம். ஒரே பின்னலில் மட்டும்தான் சொருகணும். 2 3 ஒயரில் சொருகிடாதீங்க. இப்போ நம்ம இந்த 5 நாட்டிலிருந்து வரக்கூடிய ஒயரை ஆப்போசிட்டில் சொருகிட்டோம். அதன்படி இப்போ கீழே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு நாட்டில் 2 ஒயர் சொருவி இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு நாட்டிலையும் 2 ஒயராக ஜோடியாக நம்மளுக்கு 5 செட் ஒயர் கிடைச்சிருக்கும். இந்த மாதிரி இருக்குது. இப்போ இந்த ஒயரை நீங்கள் எடுத்து என்ன பண்ணுங்கன்னா, இது வந்து பூப்பகுதியில் நம்ம காட்டியிருந்தோம். 1 2 3 4 5 ஐங்கோண ஓட்டைகள் கிடைச்சிருந்துச்சு. இப்போ இதில் ஏதாவது ஒரு 2 ஒயரை எடுத்து இந்த பெரிய ஓட்டை இருக்குது பாருங்கள், ஐங்கோண ஓட்டை, அது வழியாக விட்டு சென்ட்ரு ஓட்டை வழியாக வெளியில் எடுத்துருங்க. இந்த மாதிரி எடுத்துருங்க. இப்போ இது வந்து மொதல் நாட்டை போட்டுட்டோம். இப்போ அடுத்த நாட்டை என்ன பண்ணுறீங்க, அடுத்த நாட்டை எடுத்து இதுக்கு பக்கத்து ஓட்டையிலேயே விடுறீங்க. இங்கே இருக்குது பாருங்கள், இது ஃபஸ்ட்டு ஓட்டை, இது 2ஆவது ஓட்டை. இந்த ஓட்டையில் விட்டு இதை அப்படி வெளியில் எடுத்துருங்க. இந்த மாதிரி வரிசையாக நீங்கள் 5 நாட்டிலிருந்து வரக்கூடிய ஒயர்களை எடுத்து இந்த 5 ஒயர்லையும் சொருகணும். சொருகி கொண்டு வரணும். உங்களால் முடியலன்னா உள்ள பூக்குள்ளே கூட விரல விட்டு இந்த மாதிரி கூட நீங்கள் சொருகிருங்க. இந்த மாதிரி சொருகிட்டு பார்க்கலாம். பாருங்கள், 3ஆவது ஓட்டையில் சொருகிறோம் பாருங்கள்.
இதில் சொருகி இதில் வழியாக எடுத்துருங்க. இப்படி இந்த மாதிரி 5ஐயும் சொருகிட்டு அப்புறம் பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த மாதிரி இந்த 5 செட்டு ஒயரையும் சொருகிட்டோம். சொருகிட்ட அப்புறம் பார்த்தீங்கன்னா பூ வந்து அதாவது இலைப்பகுதி இப்படி இருக்கும். இலைப்பகுதியில் பாருங்கள் சென்டரில் ஒரு பெரிய ஓட்டை இருக்குது பாருங்கள். அந்த ஓட்டைக்குள்ளே இந்த 10 ஒயரையும் அதாவது இந்த பூவினுடைய கீழ்பாகத்துலேருந்து வரக்கூடிய இந்த 10 ஒயரையும் இந்த இலைப்பகுதியினுடைய கீழ்பாகத்தில் அப்படியே விட்டுறணும். விட்டு வெளிப்பக்கமாக எடுங்க. ஒரு இதுன்னு நினைக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி விட்டுருங்க. விட்டுட்டு இந்த ஒயரை வந்து வெளியில் பிடிச்சிங்க. இந்த பக்கம் 10மே இந்த பக்கம் வெளியில் வந்துருச்சு. இப்போது இந்த இலைப்பகுதியை அப்படியே திருப்புங்க. நம்ம முதவே திருப்பி தானே வச்சுருந்தோம். இப்படி பூவோடு ஒட்டுற மாதிரி அழுத்துங்க. இலை பாருங்கள் அப்படி படிஞ்சிக்கிச்சு. இப்போது இந்த ஒயரையெல்லாம் டைட் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக வெளியில் எடுத்துடணும். ஒவ்வொரு ஒயராக பிடிச்சி வெளியில் எடுத்திங்கன்னா இது பாருங்கள் இப்போ பூவோட காம்பு பகுதி மாதிரி அழகாக ஒட்டிக்கிச்சு. சில ஒயர்கள் பாருங்கள் இந்த மாதிரி இருக்குது. நீங்கள் ஒவ்வொரு ஒயராக கையில் பிடிச்சிக்கிட்டு இப்படி இழுத்திங்கன்னா எல்லா பகுதியும் வந்துடும் பாருங்கள். 10 ஒயரையும் ஒவ்வொன்றா அப்படி இழுங்க. நல்லா படிஞ்சு வந்துடும். இப்போ பாருங்கள் இது வந்து இலை பகுதி மாதிரி இருக்கும். இது மேலே பூ மாதிரி இருக்கும். இப்போ இந்த ஒயர் வந்து நம்மளுக்கு டைட்டாக தான் இருக்குது. இந்த மாதிரி கிடைச்சிருக்கும். இந்த மாதிரி நம்மளுக்கு நான் முதவே வந்து வெவ்வேறு கலரில் 6 பூ போட்டு வச்சுருக்கேன். நீங்கள் ஒரே கலரில் பின்னலாம். இலைக்கு பச்சை கலர் வச்சுட்டு மற்றதுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒரு கலர் போட்டாலும் போடலாம். நல்லா ஒரே கலராக கூட போடலாம். இப்போ பாருங்கள் இந்த மாதிரி நம்மளுக்கு கிடைச்சிருச்சு. இந்த இலைப்பகுதியை நம்ம செல்லோ டேப் வச்சு ஒட்டிக்க போகிறோம். அதையும் போட்டிருக்கேன். இப்போ பாருங்கள் இந்த இடத்துல நம்ம ரப்பர் பேண்ட் போட்டு இந்த பூ வந்து ஒரு கொத்து மாதிரி மாற்றிருக்கோம். உள்ள ஃப்ளவர் வேஸில் வைக்கிறதுக்காக இந்த இடத்துல நான் செல்லோ டேப் வச்சு சுற்றியிருக்கேன். இது உங்களுடைய வில் அண்ட் விஸ் தான். தனித்தனி பூவாக செஞ்சாலும் செஞ்சுக்கலாம், கொத்தாக செஞ்சாலும் செஞ்சுக்கலாம். இதை வந்து இந்த கோன் ஃப்ளவர் வாஸில் வச்சு நம்ம வால் டெக்கராக பயன்படுத்திக்கலாம். இந்த வீடியோவை முழுமையாக பார்த்தமைக்கு நன்றி. இது வரைக்கும் எங்கள் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.